மூவர் வரைவழி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று முன்னும் கடலூர் மாவட்டம் கீழவெம்பூர் பகுதியில் கடலூர் என்கிற இடத்துல இடி மின்னல் தாக்கி நமது பெண் பிள்ளை உறவுகள் இறந்து போயிட்டாங்க. ஒரு கூத்தாடி விதையை பார்க்கறதுக்கு கரூர்ல கூட்டம் கூடி கிட்டத்தட்ட 43 பேர் செத்து போயிட்டாங்க. ஒரு கூத்தாடியை பார்க்கறதுக்கு வந்த கூட்டத்துல நெரிசல் சிக்கி குழந்தைகள் உட்பட, பெண்கள் உட்பட, கர்ப்பிணி பெண்கள் உட்பட, என்ன முதியோர்கள் உட்பட 43 பேர் இறந்துருக்காங்க. அந்த 43 பேர் இறந்த உடனே இந்த திராவிட மாடல் அரசு உடனே அது 10 லட்சம் கொடுக்கு, 30 லட்சம் ரூபா, 10 லட்ச ரூபா கொடுக்கு. கூத்தாடி விஜய் ஒரு 20 லட்சம் கொடுத்தாரு. காங்கிரஸ் கட்சி 2 லட்சம் கொடுக்கு. மோடி அரசு 2 லட்சம் கொடுக்கு. அது ஒரு கூத்தாடியை பார்க்கறதுக்கு வந்த கூட்டத்துல செத்து போனவங்களுக்கு, கவர்ச்சிகரமான ஒரு கூத்தாடி விஜய பார்க்கறதுக்கு செத்து போனவங்களுக்கு 34 லட்ச ரூபா, 35 ரூபா கொடுக்கிற இந்த மக்கள், ஆனா உனக்கும் எனக்கும் சாப்பாட்டை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு விவசாய தொழில். அதாவது நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்க இடிமின்னல் தாக்கி செஞ்சவங்க ஏன்னா சும்மா அவங்க சொந்த தொழில விவசாய தொழில் பண்ணும்போது இயற்கையா அந்த இடிமின்னல் தாக்கி இறந்து போயிட்டாங்க. வேணா கொதிக்கிற வெயில்ல வெம்பி கிடந்து தொண்டை சதை வட்ட கண்ணு மூடி பெருங்க தன்னுடைய உடம்பெல்லாம் வேர்வையா பூச்சுது. விவசாய உற்பத்தி பண்ணி உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணி உனக்கு எனக்கு உணவை உற்பத்தி கொடுக்கிற உணவுக்கு ஈடுபட்டிருக்கிற அந்த பெண்கள் இறந்திருக்கிறாங்க. இதனால யாருமே போய் பார்க்கல. எப்படிப்பட்ட கேடுகட்ட அரசு, எப்படிப்பட்ட கேடுகட்ட மக்கள் இந்த நாட்டில் வாழ்ந்துருக்கிறான்னு பாருங்க. அதாவது சாராயத்தை குடிச்சு ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய தாரியா இருக்கிற சாராய கடைகளை பாதுகாப்பதற்கு இன்னைக்கு குளிரூட்டப்பட்ட அறையில சாராய பாட்டில வச்சு இன்னைக்கு அதை பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஆனா உனக்கும் எனக்கும் உலகத்துக்கு சோறு உற்பத்தி பண்ணக்கூடிய விவசாயி தன் விளைவிச்ச நெல் மூட்டையில சேமிச்சு வைக்கிறதுக்கு இடம் இல்லாம இன்னைக்கு பெய்கிற மழையில தண்ணியில நனைஞ்சுக்கு. எப்படிப்பட்ட ஒரு இழிவான சேரை பாருங்க. அதாவது ஒரு கூத்தாடியை பார்க்கணும்னு அது மாதிரி கள்ளக்குறிச்சியில சாராயத்தை குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுத்துங்க. அப்போ குடியாரம் செத்தா 10 லட்சம் கொடுக்கும். கூத்தாடியை பார்க்க வந்தா 30 லட்சம் 40 லட்சம் கொடுக்கும். ஆனா உலகத்துக்கு உணவு உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த பெண் விவசாய தொழிலாளர்களுக்கு இந்த அரசு என்னத்தை கவனிக்க போகுது? இதுதான் மக்கள் நினைக்காங்க. ஏன்னா கூத்தாடிக்கு 30 லட்சம் கொடுக்கலடா, சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்கலடா. ஆனா எல்லா பேருக்கும் அமைச்சிலிருந்து சிரமத்துக்கு சனாதிபதிக்கு எல்லாருக்கும் சோற உறுத்திருக்கிற விவசாயிக்கு என்னதான் நீங்க கவனிக்க அப்படின்னு சொல்லி மக்கள் தான் பேசுறாங்க. இந்த நினைச்சு காரி துப்புறாங்க. ஆனா இந்த செய்தியை கேட்டு இந்த அரசு விழிப்படைஞ்சு அங்க பாதிக்கப்பட்ட அந்த பெண் விவசாயிகளுக்கு ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 50 லட்சம் ரூபாயை நிவாரணமாக வழங்க வேண்டும் என்று இதன் மூலம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.